ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் என் காலை வணக்கம். இங்கே பாருங்கள், இது வந்து நார்த்தங்காய் செடி. சரியா? இதுக்கு பேர் சிட்ரஸ்ஸு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான். இது நார்த்தங்காய் வந்து ரொம்ப நல்லது. நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சு கஞ்சி வச்சு குடிக்கலாம் ஜுரம் நேரத்தில். இந்த இலையை வந்து கொஞ்சோண்டு புளி, பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம்லாம் வச்சு அரைச்சி துவையல் செஞ்சு சாப்பிட்டா சளி, கபம், ஜுரம் இதெல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஜுரம் நேரத்தில். கிராமத்தில் தெரியும் தானே உங்களுக்கு, டாக்டர்லாம் அப்புறம்தான். அங்கே டாக்டர்லாம் இல்லாத காலத்தில் இதெல்லாம் மருத்துவம். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. பணம் வந்ததுனால, பகட்டான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஸோ இந்த மரம் வீட்டில் வைங்க, ரொம்ப நல்லது. இதோட காய் இருக்குல்ல, நார்த்தங்காய் ஊறுகாய் போடலாம், இல்லை சாதம் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்தது இதோட சார் வந்து கை கால்களை தேய்ச்சிக்கிட்டா எலும்புக்கெல்லாம் வலும்பெறும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட இலையை வந்து சாதாரணமாகவே நம்ம மென்று அந்த சார் இறங்குற மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா பல்லில் இருக்கிற அசுத்தங்கள், பூச்சி பல் எல்லாமே போயிடும். சரிங்களா? இது பாருங்களேன், இந்த இலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அப்படியே மெல்லணும். துவையலுக்கும் கூட இந்த இலை ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? காலையிலே ஒவ்வொரு கஞ்சி, அதாவது தினம் பாருங்களேன், கட்டியாக சாப்பிட்றத விட கரைச்சி சாப்பிட்லான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படின்னா, தினம் ஒரு கொஞ்சோண்டு அரிசி போட்டு கஞ்சி வச்சு, ஒரு நாளைக்கு உளுந்து துவையல், ஒரு நாளைக்கு பயிர் துவையல், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஹெர்பல் தூதுவளை துவையல் இருக்குது. இந்த மாதிரினா இந்த நார்த்தங்காய் இருக்குல்ல, இந்த இலையை வச்சு துவையல் பண்ணுறது, பூண்டு துவையல், தேங்காய் துவையல், இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு துவையலும் கஞ்சும் சாப்பிடும்போதே நமக்கு உடம்புக்கும் எனர்ஜியாக கிடைக்கும். இட்லி தோசையெல்லாம் எப்போவாச்சும் சாப்பிட்டுக்கங்க, ஆனால் கஞ்சி வைக்க மறந்துடாதீங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கஞ்சி தான் தேடும் மனசு. அந்த கஞ்சி வந்து ரொம்ப 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 நல்லது. ஏன்னா லிக்யூடாக இருக்கா, அது ஒரு ஆக்சிஜன் சொல்யூஷன். அது லிக்யூடு வந்து ரொம்ப நல்லது. கட்டியாக சாப்பிட்றத விட லிக்யூடு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும், உடம்புக்கும் நல்லது. ஓகே, இன்றைக்கி இந்த ஒரு டிப்ஸ். இனிமேல் நான் தினமும் ஒரு நல்ல டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஓகே, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.